எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற மனப்போக்கம் இருக்கணும். அது அண்ணன் சீமான்ட்ட இருக்குது. புரியுதுங்களா? அவர் மட்டுமே முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுற மனுஷன் சீமான் கிடையாது. புரியுதுங்களா? அங்க இருக்கிற யாரு நம்ம இந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் இன்னும் இடுமானம் கார்த்திக், புரியுதுங்களா? இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்ல. ஆமா, வித்தியாசமா இருப்பீங்கல்ல. நாம் தமிழர் மட்டும் எல்லா தமிழன் தானே அப்படி யோசிப்பான். ஆமா, மற்ற கம்யூனிட்டி பேரா எல்லாம் இங்கிலீஷ்காரனாவும் ஹிந்திக்காரனாவும் மாறிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இப்போ அவங்க சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடு மாடு வளர்க்குறது வந்து அரசு பணியாக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கணும்? ஆடு மாடு மேய்க்க என்ன படிச்சிருக்கணும்? படிச்சு பாலா போறத விட ஆடு மாடு மேய்ச்சு ஆளா போலாங்கிறது தான் பழமொழி. புரியுதுங்களா? பழமொழியை வாழ்க்கையில பின்பற்றணும். புரியுதுங்களா? இங்கிலீஷ் படிச்சவங்களாம் எம்பிபிஎஸ் படிச்சவங்களாம் இருக்காங்கல்ல, இனிமேல் தமிழில் தான். ஹலோ, இந்த எம்பிபிஎஸ்ன்னு இனிமேல் போட்டுக்கூடாது. அந்த எம்பிபிஎஸ்ங்கிறதெல்லாம் இனிமேல் தூக்கிடுவோம். புரியுதுங்களா? நல்ல தமிழில் எம்பிபிஎஸ்க்கு என்ன தமிழாக்கம் பண்ணியிருக்கோமோ அந்த எழுத்துல தான் இனிமேல் எழுதி வைக்கணும். புரியுதுங்களா? மாற்றம் ஏற்படுத்துறதுங்கிறது வேற எவனுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்க. சரி, நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் NNK. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். சார், தேர்தல் அறிக்கையை வந்துட்டு ஒவ்வொரு கட்சியும் வந்துட்டு தன்னோட கட்சி வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்ட பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பற்றி சொல்லியும். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் யாருன்னு சொல்லிடுறேன், NTK நான் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவங்க வந்துட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 460 பக்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலது மட்டும் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, சென்னையில் இப்போ சென்னைனாலே தமிழ்நாட்டில் சென்னை தான் வந்துட்டு தலைநகரமாக இருக்குது. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் 5 தலைநகரம் நான் உருவாக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, குமரின்னு சொல்லிட்டு இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுதான் பண்ணணும், இதுதான் சரி. 5 தலைநகரத்துக்கு 5 முதலமைச்சர் இருக்கிறப்ப தானே அதானே சரி. எப்படி சார் நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன 5 தலைநகரம் வச்சா 5 முதலமைச்சர்னா எப்படி இது பாசிபிலிட்டி வரும்? கனவுல வேணா பாசிபிலிட்டி வரும். கனவுலையா? ஏங்க, சென்னையில் தலைமைச் செயலகம் இருக்கா? இருக்கு. அங்கே தானே முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. அது மாதிரி இப்போ திருச்சியில் ஒரு தலைமைச் செயலகம், அங்கே ஒரு முதலமைச்சர். புரியுதுங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு தலைமைச் செயலகம், அங்கே ஒரு முதலமைச்சர். கன்னியாகுமரியில் ஒரு தலைமைச் செயலகம், அங்கே ஒரு முதலமைச்சர். புரியுதுங்களா? இப்போ ஊர் 5 ஊருக்கு ஒரு முதலமைச்சரை வச்சுட்டோம்னா முதலமைச்சர் பார்க்கறதுக்கு எங்கேருந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவன் மெட்ராஸுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு முதலமைச்சரை பார்க்கணும்னா? அதே கன்னியாகுமரியிலே ஒரு முதலமைச்சரை வச்சுட்டோம்னா அங்கே இருக்கிறவன் அங்கே சுற்றி இருக்கிறான், அப்படியே போய் ஈஸியாக பார்த்து பண்ணல. அது மாதிரி அங்கங்கே ஒரு பக்கத்தில் இருக்கணுங்க. புரியுதுங்களா? இவனுங்கெல்லாம் தூரமாக வச்சு பார்க்க முடியாமல் பண்ணுறாங்க. ஈஸியாக போய் பார்த்துட முடியுதா? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கட்சியில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குற மனப்போக்கம் இருக்கணும். அது அண்ணன் சீமான்ட்ட இருக்குது. புரியுதுங்களா? அவர் மட்டுமே முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படுற மனுஷன் சீமான் கிடையாது. புரியுதுங்களா? அங்க இருக்கிற யாரு நம்ம இந்த சாட்டை துரைமுருகன், அப்புறம் இன்னும் இடுமானம் கார்த்திக், புரியுதுங்களா? இன்னும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்ல. ஆமா, வேற எந்த கட்சிக்காரனும் இந்த செயலை செய்ய மாட்டான். நாம் தமிழர் மட்டும்தான் இதை செய்வோம். வித்தியாசமா இருப்பீங்கல்ல, நாம் தமிழர் மட்டும் எல்லா தமிழன் தானே அப்படி யோசிப்பான். ஆமா, மற்ற கம்யூனிட்டி பேரா எல்லாம் இங்கிலீஷ்காரனாவும் ஹிந்திக்காரனாவும் மாறிட்டு இருக்காங்க. ஆமா, சரி. இப்போ அதுலேயே வந்து இன்னொரு ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு வந்துட்டு நாட்டு மாட்டு வந்துட்டு வளர்க்குறதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம், அதே வந்துட்டு வெளிநாட்டு மாடுகளுக்கு வந்து தடை பண்ணுவோம் அப்படின்னு வர. இது வந்து சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயமா? ஹலோ, அரசு பணியாக்கக்கூடிய ஒரு விஷயமான்னு கேட்குறேன் நான். சாத்தியமாகுமான்னு கேட்குறீங்க? இப்படித்தானே பண்ணணும். இதை ஏன் திமுக காரன் பண்ணாம விட்டான்? விவசாயி எல்லா விவசாயியும் கவர்மெண்ட் ஜாபா கொடுத்துருந்தோம்னா எல்லாரும் வீட்டில் உட்காந்து பென்ஷன் வாங்குவாங்கல்ல. இந்த வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்க இவங்க மட்டும்தான் பென்ஷன் வாங்கணுமா? ஒரு விவசாயி பென்ஷன் வாங்கக்கூடாதா? திங்கிற சோறு எவ்வளோ வச்சு திங்கிறீங்க? விவசாயி வச்சு தானே திங்கிறீங்க. அப்போ அவனுக்கு பென்ஷன் கொடுக்குமா வேணாமா?
அறுத்து மூட்டை கட்டி கொண்டு போறதோட கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? நன்றி விசுவாசம் வேணும் சோறு போட்டவனுக்கு. கொஞ்சம் இதெல்லாம் நினைச்சு பார்க்கணுங்க. இதெல்லாம் எவன் நினைச்சு பார்ப்பான்? நாம் தமிழர் கட்சிக்காரன் மட்டும்தான் நினைச்சு பார்ப்பான். அதுவும் எங்க அண்ணன் தனிப்பட்ட முறையில் எங்க அண்ணன் சீரியஸா சொல்றேன், புத்தர் போதி மரத்துல உட்கார்ந்து தான் ஞானம் பெற்றார்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் உட்கார்ற ஒவ்வொரு இடமுமே போதி மரம் தான். புரியுதுங்களா? இந்த ஞானம் முதல்ல எந்த அரசியல்வாதிக்கு இருக்குது? எவனுக்காவது இருக்குதா? நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இப்போ அவங்க சொன்ன அந்த தேர்தல் அறிக்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆடு மாடு வளர்க்குறது வந்து அரசு பணியாக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன படிச்சிருக்கணும்? ஆடு மாடு மேய்க்க என்ன படிச்சிருக்கணும்? படிச்சு பாலா போறதை விட ஆடு மாடு மேய்ச்சி ஆளா போலாங்கிறது பழமொழி. புரியுதுங்களா? பழமொழியை வாழ்க்கையில பின்பற்றணும். புரியுதுங்களா? அதை எவனாவது பின்பற்றானா? எவனுமே பண்ண மாட்டேங்கிறான். ஒரு விஷயம், படிக்க வேண்டிய அவசியமே தேவையில்லை. படிச்சு வேலை இல்லாம ஊர் சுத்தி பொறுக்கி பயலா திரியறதை விட ஆடு மாடு மேய்ச்சி பணக்காரன் ஆனாவே, ஏங்க பணம் இருக்கிறவனை தாங்க இந்த உலகம் மதிக்கும். புரியுதுங்களா? பணத்தை சம்பாதிக்கணும். புரியுதுங்களா? சின்ன வயசுலேயே படிக்க வச்சு அவனை ஏழையாக்கி விடுறதை விட சின்ன வயசுலேருந்தே வேலையை பார்க்க வச்சு அவன் பணக்காரன் ஆயிட்டான்னா மதிப்பு எங்கேருந்து வரும்? பணக்காரனை மதிப்பானா படிக்கிறவனை மதிப்பானா? என்ன நடந்துட்டு இருக்குது? எல்லாரையும் படி 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 படின்னு அந்த குழந்தைங்களை போட்டு அப்படியே அந்த மென்டல் ஃப்ரீ வச்சிருக்காங்களா? அவ்வளோ டென்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு கையில் ஒரு மொபைல் எடுத்து ஒரு குழந்தை பார்த்துட்டு இருக்குதுன்னா பரவாயில்ல, பார்த்துட்டு இருக்கிறதுமே விடுறாங்களா? படிக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சிருக்கே, எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சு கண்ணா புண்ணான்னு திட்டுறாங்க. சீரியஸா மொபைல்லாம் பிடிங்கிடுறாங்க, பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஆமாம், குழந்தைய படி படி படினா படித்ததுக்கப்புறம் என்ன வேலை கொடுத்துருவாங்களா? எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? ஜொமேட்டோ ஓட்டுறானுங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதெல்லாம் இதுக்கா படித்தாங்க? ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ் மேலே படித்தாலும் தமிழ்நாட்டில் உனக்கு வேலை கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் இந்திக்காரங்க தான். இதெல்லாம் தெரியுமா? அப்போ தமிழன் என்னத்துக்கு படிக்கணும்? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அதே தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு, இப்போ அதான் டாக்டர்ஸ்லாம் படிக்கிறாங்களா, அவங்களாம் வந்துட்டு இங்கிலீஷில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ அட் ப்ரெசென்ட்டு. அதை வந்து நாங்கள் தமிழில் மாற்ற போகிறோம், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் வழி மூலமாக தான் நீங்கள் வந்து மருத்துவத்தை படிக்க போகிறீங்கன்ற அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்களா ஹைகோர்ட்லலாம், அட்வொகேட் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த வாக்குவாதம் செய்யும் போது வந்து இங்கிலீஷில் பேச வேண்டாம், தமிழில் தான் பேசணும், இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம்னாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க? ஏங்க அவர் தாங்க கரெக்டாக இருக்காரு. எங்கள் அண்ணன் தான் சரி. எங்கள் அண்ணனை தவிர மற்றவையெல்லாம் முட்டா பயலாக இருக்காங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கோர்ட்டில் ஒரு லாயராக இருந்துட்டு மைலாட் அப்படின்னு பேசுனா அது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அதே கடவுளே அப்படின்னு பேசுனா எவ்வளோ நல்லா இருக்குது. புரியுதுங்களா? மனுஷனை கடவுளாக பார்க்குற தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? அந்த தன்மையை ஏற்படுத்துறது யாரு? எங்கள் அண்ணன் சீமா. மெடிசன்லாம் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதில் தமிழாக்கம் பண்ணணும். எங்கள் அண்ணன் சீரியஸாக தூக்கமே இல்லாமல் எல்லா மாத்திரை மருந்து எல்லாத்துக்குமே தமிழாக்கத்தில் பேர் எழுதி வச்சிருக்காராம். உங்களுக்கு தெரியுமா? தலைவலிக்கு குரோசின்னு ஒரு மாத்திரை வச்சுருக்காங்களே, அதுக்கு எங்கள் அண்ணன் வச்சிருக்க பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. தெரியல? அதான் நாங்கள் இப்போ உடனே பேரை சொல்லுவோம். அந்த பேரை வந்து நாங்கள் தான் வச்சோன்னு சொல்லி திமுககாரங்க கொடி பிடிச்சி சுற்றுவாங்க. நாங்கள் எதுக்கு லீக் பண்ணுறோம்? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, லேப்டாப்கே மடிக்கணினின்னு பேர் வச்சது யாரு? எங்கள் அண்ணன். தெரியுமா? டேபுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? டேப்லெட்டா? சொல்லுங்க. ஹலோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம், அது மாதிரி எல்லாத்துக்கும் நாங்கள் பேர் மாற்றி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? நாங்கள் தமிழ்லேயே படிக்கிறதுக்கு புத்தகத்தை ரெடி பண்ணி பக்காவாக வச்சுருக்கோம். ஆமாம், இந்தமாரி புத்தகத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது தான். எல்லாம் இங்கிலீஷ் படித்தவங்களாம் எம்பிபிஎஸ் படித்தவங்களாம் இருக்காங்கல்ல, இனிமேல் தமிழில் தான். ஹலோ, இந்த எம்பிபிஎஸ்ன்னு இனிமேல் போட்டுக்கூடாது. அந்த எம்பிபிஎஸ்ங்கிறதெல்லாம் இனிமேல் தூக்கிடுவோம். புரியுதுங்களா? நல்ல தமிழில் எம்பிபிஎஸ்க்கு என்ன தமிழாக்கம் பண்ணியிருக்கோமோ அந்த எழுத்துல தான் இனிமேல் எழுதி வைக்கணும். புரியுதுங்களா? மாற்றம் ஏற்படுத்துறதுங்கிறது வேற எவனுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்க. சீரியஸா எங்கள் அண்ணன் மட்டும்தான் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
நாங்கள் தென்னை மரத்துல எல்லாம் மாங்காய் காய்க்க வைப்போம். ஆ எப்படி? எப்படின்னா ஒரு விஷயம், ஒட்டு மங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்னை மரத்தில் ஒட்டு மங்காய் செடியை ஒட்டி வச்சிட்டோம்னா அதில் மாங்காயும் காய்க்கும். புரியுதுங்களா? தென்னை மரத்தில் ஒட்டு மாங்காய் செடியை ஒட்ட வைக்க போறீங்களா? ஹலோ, ஒரே மரத்தில் தேங்காய் மாங்காய். தேங்காய் மாங்காய். உங்களுக்கு தான் கூட்டணி பிடிக்காதே, அப்புறம் எதுக்கு கூட்டணி கேட்குறீங்க? ஏன் கூட்டணி பிடிக்காதுன்னா அது கட்சியில். புரியுதுங்களா? தென்னை மரத்தையும் மாங்காய் மரத்தையும் இணைக்கிறதுல கூட்டணியை நாங்கள் பார்க்க மாட்டோம். ஒரு தேங்காய் ஒரு மாங்காய். ஹலோ, வேற லெவல். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரே இதில் எல்லாமே கிடைக்கணும். ஒரு கல் எடுத்து விட்டோம்னா ஒரு கல்லுக்கு 2 மாங்காங்கிறது கிடையாது. ஒரு தேங்காய் ஒரு மாங்காய். எஸ், அந்த மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி எவனாவது ஆட்சி நடத்துவானாங்கிறாங்க. எங்க அண்ணன் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு புதுமை புரட்சிங்கிறது எங்க இதுல தாங்க பண்ண முடியும். ஆனா கூட்டணிக்கு வர மாட்டேன், கூட்டணிக்கு வர மாட்டேன்னு அப்படியே அடம்பிடிக்கிறாரே. தனித்து தான் போட்டிடுவேன்றாரு. இப்போ தனித்து போட்டிட்டா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா? ஏங்க கூட்டணிக்கு போனா, ஐயோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கூட்டணிக்கு போனா ஜெயிச்சிருவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து ஓரமா உட்கார வச்சிருவாங்க. புரியுதுங்களா? தனியா நின்னாதான் தோக்க முடியும். தனியா நின்று தோக்க போறீங்களா? தனியா நின்று தோக்க போறோமா? அப்புறம் தனியா நின்னா தோத்து தானே ஆகணும். தோக்கிறதுலயும் ஒரு கௌரவம் இருக்கு, தெரியுமா? தென்னை மரம் மாங்காய் மரம். தென்னை மரம் மாங்காய் மரம். ஹலோ, நாங்க ஒரு விஷயங்க, ஆட்சிக்கு வந்தாதான் அரசியல் பண்ணாதான் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் இல்லை. இதெல்லாம் பண்ணாமே நாங்க பண்ணுவோம். எப்படி கனவுல? ஹலோ, எங்க அண்ணன் மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அவன் பொம்பளை கட்டி பிடிச்சி தான் முத்தம் கொடுப்பானுங்க. எங்க தலைவர் எதை நேசிக்கிறார்? இயற்கையை நேசிக்கிறாரு. அப்ப இயற்கை யாருக்காக சப்போர்ட் பண்ணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? இல்லை, நீங்களே சொல்லிடுங்களேன். அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். உங்க சீமான் அண்ணனுக்கு தான் சப்போர்ட். கண்டிப்பா. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. என்ன காலம் வரும், ரஜினிகாந்த் சொன்னார்னு இல்லை, நான் சொல்றேன் சீரியஸா. காலம் வரும், தமிழர்களுக்கென்று ஒரு தலைவன் பிறப்பான். புரியுதுங்களா? அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா தமிழர்களுக்குன்னு ஒரு தலைவன் பிறந்திருக்காருன்னா அது யார் தெரியுமா? அண்ணன் சீமான் தான். ஆமா, பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்னும் எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. எந்த அளவுக்கு இது வந்து ரிசல்ட் தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். என் தலைவன் தமிழர்களுக்கான தலைவன் சொல்றேன், டப்புன்னு முடிச்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் தமிழன்கிறதுல சந்தேகம் உங்களுக்கு. நான் சொல்லலப்பா, இவர் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நன்றி சார், நன்றி. நன்றி, வணக்கம்.